செமஸ்டர் ஹாலிடேஸ் விட்டாங்க பொழுதே போக மாட்டேது. போர் அடிக்குதேன்னு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டெசர்ட் ரீல் பார்த்தேன். செஞ்சு தாங்கன்னு வீட்டில் கேட்டால் தொடப்பக்கட்டையாலே அடிப்பாங்க. சரி அப்போ நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நானே களத்தில் குதிச்சிட்டேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு கிச்சன் எதுனா புதுசாக ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் கிச்சன் பக்கமே வரதில்லை. வராததுக்கு ரெண்டே ரீசன் தான். ஒன்று, நான் புதுசாக எதனா ட்ரை பண்ணுறேன்னா அதோட அவுட்புட் தீஞ்சு போய் கரிஞ்சு போய் கடைசியில் எரிஞ்சே போயிடும். இவ்வளோ மெனக்கெட்டு கால் கிடக்க மணிக்கூர் கணக்கு நின்று ஒரு விஷயம் புதுசாக ட்ரை பண்ணி அது ஒழுங்காக வரலேங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே நான் நெக்ஸ்ட் டைம் கிச்சன் பக்கம் போக மாட்டேன். 2, சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு லிஸ்ட்டு போட்டு வச்சா லிஸ்ட்டில் இருக்கிற 40 பொருளில் முக்கியமான 4 பொருள் என் வீட்டில் இருக்காது. என் அம்மா இல்லாதது ஸ்கிப் பண்ணிவிட்டு இருக்கிறத வச்சு செய்யணும்னு சொல்லுவாங்க. மெயின் இன்க்ரீடியண்ட்டே இருக்காது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு போனால் பன்னீரே இருக்காது. பன்னீரே இல்லாமல் எப்படா பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுங்கிற மன வருத்தத்துலேயே நான் கிச்சன் பக்கம் போக மாட்டேன். கம்மிங் டு த பாயிண்ட், இந்த டெசர்ட்டுக்கு எனக்கு பேரே தெரியாது. தெரிஞ்சால் சொல்லுங்கள், அப்படி இல்லைனா நீங்களே ஒரு நல்ல பேராக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் டிஷ்ஷு ரொம்ப சிம்பிள். ப்ரெட்டு, பால், கஸ்டர்ட் பவுடர், கண்டன்ஸ் மில்க்கு, சுகர், நட்ஸு எல்லாத்தையும் கொட்டி ஒரு டப்பாவில் தட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான இந்த பேர் தெரியாது டெசர்ட் ரெடி. நான் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று தான். இந்த கஸ்டர்ட் பவுடரை பாலில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ரிச் எல்லோயிஷ் கலர் வரும். இதுக்கு முன்னாடி நான் இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஃப்ரூட் மிக்ஸ் மாதிரி ஒரு டெசர்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் அந்த கலர் சூப்பராக வந்திருந்தது. முடிஞ்சால் நான் அந்த ஃபோட்டோ இதில் ஆட் பண்ண பார்க்குறேன். நானும் இதில் ஒரு 2-3 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி பார்க்குறேன். அந்த கலர் வந்தபாடு இல்லை. சரி இப்போ அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அண்ட் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்துலேயுமே இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் போஸ்ட். இதுக்கு முன்னாடி நான் 2-3 ரெசிபிஸ் ஆல்ரெடி ட்ரை பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆனால் இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சதுக்கு பர்டிகுலராக 2 ரீசன் இருக்குது. ஒன்று, ஆரம்பிக்கும் போதே மங்களகரமாக ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, இதில் ஆட் பண்ணியிருக்கிற எல்லாமே இனிப்பு, சுகரு, கண்டன்ஸ் மில்க்கு. ஸோ எவ்வளோ தான் வேணும்னு சொதப்பினா கூட கண்டிப்பாக அவுட்புட் நல்லா தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். கலர் இல்லைனாலும் டேஸ்ட் அல்ட்டியாக இருந்தது. ரெசிபி கேட்டுறாதீங்க, ஏன்னா நானே தத்துக்குட்டி இப்போ தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் இதை ஷர்மி நிமி விலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். வேணும்னா நீங்களும் செக் அவுட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.